ஹாய் ஹலோ வணக்கங்க. வெல்கம் பேக் தமிழ் டெய்லர். நான் உங்கள் சுரேஷ்குமார். தையல் மிஷினை பற்றி நாம் யூடியூப்லேயும் சோசியல் மீடியாலையும் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு மாடலோட ரிவ்யூ இன்றைக்கி பண்ண போகிறோம். நிறைய நாள் வீடியோ போடல, அதுக்கான காரணம் நிறைய பேருக்கு தெரியும். நம்ம புதுசாக ஒரு சின்னதாக ஒரு கார்மெண்ட் யூனிட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதனால் வீடியோ போட முடியல. நிறைய நண்பர்கள் நம்மளை தேடி திருப்பூர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு தேவையான மிஷின்ஸ் எல்லாமே நம்ம வாங்கி கொடுத்தோம். நம்ம யூடியூப் சேனல் 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூடிய சீக்கிரம் நெருங்க போது. இந்த வளர்ச்சிக்கு காரணம் நீங்கள் கொடுத்த ஆதரவு தான். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கில் பேசிக் மாடலில் F4ன்ற மாடல் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ கடந்த ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா F5 அப்படின்ற ஜாக்கோட பேசிக் மாடல் தான் விற்பனை ஆகிட்டு இருக்குது. அந்த மிஷினை பற்றி ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த மாடல் தான் வந்து ஜாக்கோட லேட்டஸ்ட்டு அப்டேட்டட் வெர்ஷன் F5ன்ற மாடலுங்க. கிட்டத்தட்ட F4 F5யும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா ட்வின் பிரதர்ஸ் அப்படி இருக்க மாதிரி தான் இருக்கும். சில புதிய அப்டேட்களோட F5ன்ற மாடல் வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக கிடைக்குது. மிஷின் நல்லா பில்ட் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. மில்க் ஒயிட்டு ப்ளூ கலர் அந்த ஜாக்குக்குள்ள கலரிலே நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கரிங் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க F5க்கு. நம்ம மொபைலில் இந்த மாதிரி மென்பொருள், அதாவது லேப்டாப்பில் கம்ப்யூட்டரில் எப்படி சாஃப்ட்வேர் எல்லாமே அப்டேட் கேட்குமோ அந்த மாதிரி தையல் மிஷினையும் அப்டேட் பண்ணி F5ன்ற மாடல் வந்து மார்க்கெட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜாக்கு பில்ட் குவாலிட்டி எல்லாமே சூப்பர், கலர் எல்லாமே ஓகே. ஜாக்கில் ஸ்டாண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணாம். எல்லா மாடல்ஸுக்குமே பில்ட் குவாலிட்டி ஸ்டாண்ட்ஸ் அதே ஒரு யூனிஃபார்மாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாடல் முழுக்க பெண்களுக்காக தயாரிக்கப்பட்ட மாடல். அதாவது நம்ம இப்போ 2 வீலர் ஓட்டுவோம், நிறைய பேர் இந்த கியர் வண்டி ஓட்டுவாங்க, அது ஜென்ஸ் தான் அதிகமாக ஓட்டுவாங்க. லேடிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூட்டி டைப்பு இந்த டைப் தான் இருக்கும். அதே சேம் தான் இந்த F5 மாடல் முழுக்க பெண்களுக்காக உருவாக்கப்பட்டது. வீட்டில் வேலை செய்கிறவங்க, சின்னதாக கடை வச்சுருக்கவங்க, டைலர் கடை வச்சுருக்கவங்க, பொட்டிக் ஷாப் வச்சுருக்கவங்க, இவங்களுக்குலாம் இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பரான வரப்பிரசாதம். நம்ம எல்லா வீடியோலையும் காட்டுற மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கு டாப் ஆங்கிள் ஒயரிங் கன்செப்ட்ஸ் எல்லாமே சுற்றி பாருங்கள். வீடியோ உங்களுக்காக ஃபுல்லாகவே எடுத்துருக்குது. இதுலேயும் F4ல் வர மாதிரி அந்த தெட்ரு நூல் வெட்டுற கிளிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. F5ல் பேக்கில் இந்த பிளாஸ்டிக் அந்த வருது பார்த்திங்கன்னா போர்டு வர கவரிங் போர்டு, இதில் சின்ன மாற்றம் பண்ணியிருக்காங்க F4ல் விட. அதாவது அப்டேட் பண்ணியிருக்காங்க F5ன்ற மாடலுக்கு. ஒயர்ஸ் எங்கேயுமே வெளியே தெரியாமல் நீட்டாக சேஃப்டியாக நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. பின்னாடி அந்த பிளாஸ்டிக் இதில் கவரிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ RPM, எத்தனை வோல்ட்ஸு அப்படின்ட்டு. இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா 5000 RPMோட வருதாமா. ஆனால் 4000 RPMோட லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டிக்கரிங்கில் 5000 RPM போட்டு வந்தது. பட் இப்போ நாங்கள் கம்ப்யூட்டர் அந்த போர்டு ஆப்ரேட் பண்ணி பார்க்கும்போது 4000 RPM தான் இருந்துச்சு. கேட்டதுக்கு ஜாக் தரப்பில் கொடுத்த விளக்கம், சேஃப்டி பர்பஸ்க்காக 4000 RPM தான் நான் லாக் பண்ணி வச்சுருக்கோம். வீலும் பார்த்திங்கன்னா எல்லா மிஷினுக்கு வர மாதிரி அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் அந்த டிசைனில் தான் வீலும் பண்ணியிருக்காங்க. பில்ட் குவாலிட்டியில் இந்த டைம் என்ன கொஞ்சம் ஸ்பெஷல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் எல்லாமே இன்னும் கொஞ்சம் தரமாக நல்லா ஹெவியாக பண்ணியிருக்காங்க. டேபிளும் பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்டு கம்பேர் பண்ணும்போது ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டேபிள் தான் கொடுப்பாங்க. இதில் எதுவுமே அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணல, நீட்டாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்குறது புது மிஷினுங்க. நமக்கு டெமோவுக்கு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அகில் ஷூயிங் மிஷின்ஸ் திருப்பூர். இவங்ககிட்ட தான் நாங்கள் கேட்டிருந்தோம். F5 ரிவ்யூவுக்கு டெமோ மிஷின் கேட்டிருந்தோம். அவங்களும் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க. நம்மளுடைய கார்மெண்ட் யூனிட்டில் டைலர்ஸ்லாம் வச்சு தச்சு பார்த்தோம். இது முழுக்க பெண்களுக்காக தயாரிக்கப்பட்ட மாடல் தான் நான் சொல்லுவேன் என்னுடைய அனுபவத்துக்கு. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருந்தது. லைட் பர்பஸ்க்கு உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க. ஜாக்லேயே நிறையா மாடல்ஸ் இருந்தாலும் இதில் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் சொல்கிறது என்னென்னா எங்கள் அனுபவத்துக்கு இது லேடிஸ்க்கான மிஷின் தான். ஏன்னா ப்ளவுஸு சுடிதார் தைக்கிறதுக்கு பொட்டிக் ஷாப்புங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா பேக்கில் தான் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் எதுவும் தரல. இதில் ஏதாவது USB சார்ஜர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம். அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல பேசிக் மாடல்னால. தையல் மிஷின் சிம்பிளாக நல்லா குவாலிட்டியாக பில்ட் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. F4லுக்கு அதே சேம் தான் எல்லாமே இருந்தாலும் சின்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. நிறையா அப்டேட் பண்ணியிருக்காங்க போர்டில். ஏன்னா போர்டு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல F4 வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த போர்டில், PCB போர்டில். இந்த கிளிப்பை நமக்கு வேறு என்ன யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம கழட்டி ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த கிளிப்பை அதிகமாக யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. அவங்க மாடல்ஸ்க்கு எப்பயும் தகுந்த தராங்க, நாம் வேணும்னா ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். சுற்றி பார்த்ததில் எல்லா பக்கமும் ஒயரிங் கவர் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குது டிசைனு பார்க்குறதுக்கு அவுட்லுக்காக. ஒரு கடை வச்சுருக்கவங்களுக்கு யாராவது வந்தாங்கன்னா இந்த மிஷினே ஒரு அட்ராக்ஷன் லுக் கொடுக்கும். அந்தளவுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் பண்ணியிருக்காங்க. மெயினாக இந்த மிஷினோட பிராண்டோட ஹைலைட்டே என்னென்னு சொல்ல பார்த்தா அந்த கலர்ஸ் தான். மில்க் ஒயிட்டு அந்த ப்ளூ கலர் எல்லாத்துலேயுமே அந்த யூனிஃபார்ம் அந்த ப்ளூ கலர் கொடுத்ததுனால நிறைய பேருக்கு இதை பார்த்த உடனே ஆஹா அப்படின்ட்டு ஒரு மனசில் அந்த ஃபீலிங் வரும். அந்த ஃபீலிங் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க.
சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு இந்தியன்ஸ் மைண்டில் வச்சுட்டு டிசைன் பண்ணியிருப்பாங்க பொழுது. நம்மளாங்க ஏன்னா அந்த பிளாக்கு அது இதுன்ட்டு நிறைய சென்டிமெண்ட் பார்ப்பாங்க, அதெல்லாம் இல்லாமல் நல்ல அவுட்லுக்கில் பக்காவாக கொடுத்துருக்காங்க. கீழே ஏதாவது மாற்றம் பண்ணிக்கலாம்ட்டு நம்ம ஹூக் செட்டில் செக் பண்ணி பார்த்தோம். கீழே எந்த வித மாற்றம் கிடையாது. இப்போ நான் கை காமிக்கிறது இது ஆயில் சர்க்குலேஷன், ஹூக் செட்டுக்கு போகிற ஆயில் சர்க்குலேஷனு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ளது. ஹூக் செட்டுக்கு மோஸ்ட்லி ஆயில் வந்து போகாது, அந்த இதுக்கு மட்டும்தான் போவோம். இது ஆயில் பம்பு, உங்களுக்கு தெரியும். மிஷின் தைக்கக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் ரொட்டேஷனாக மேலே ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் ஆயில் ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரிங்கு கொஞ்சம் ஹெவியாக போட்டிருக்காங்க இந்த டைமு. நான் செக் பண்ணி பார்த்தாலே எனக்கு ஸ்ப்ரிங்கு கொஞ்சம் நல்லா ஹெவியாகவே இருந்துச்சு. இது புது மிஷின் உங்களுக்காக நாங்கள் பார்த்தது, அதனால் ஆயில் இன்னும் ப்ளேஸ் பண்ணல. ஆயில் டேங்கோட பில் குவாலிட்டியும் சூப்பராக இருந்துச்சு. எல்லா மிஷின்லையும் வர மாதிரி ஆயில் பிளேஸ்மெண்ட் எல்லாமே கொடுத்துருந்தாங்க, நல்லாவே இருந்தது பெல் குவாலிட்டி. எங்களை பொறுத்த வரைக்கும் இது செக் பண்ணி பார்த்ததில் பெல் குவாலிட்டிலாம் எதுவுமே நாங்கள் மைனஸ் சொல்கிற மாதிரி இல்லைங்க. மிஷினோட அவுட்லுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நாங்கள் தைச்சு பார்த்த வரைக்கும் எல்லா விதமான மெட்டீரியலையும் தைச்சு பார்த்தோம். அதிகமாக பார்த்திங்கன்னா எங்கள் திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா பனியன் துணி நிட்டிங் ஃபேப்ரிக் தான் அதிகமாக ஓடும். இருந்தாலும் எங்களுடைய ஓன் யூஸ்க்காக நிறைய பேண்ட் ஷர்ட்டு ப்ளவுஸு நைட்டிஸ் இந்த மாதிரி தைச்சு பார்த்தாங்க டைலர்ஸ் எல்லாமே. ஸ்டிச்சிங் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது, நல்லா ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு. மெயினாக அந்த எப்படி சொன்னால் ஈஸி டு கேர், அதாவது லேடிஸ்லாம் ரொம்ப ஆப்ரேட் பண்ணுறது பயந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பீடு கண்ட்ரோல் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருந்தது. இப்போ பெடல் மிஷின்லேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறவங்களுக்கு உண்மையிலே நல்ல மிஷின் தான். லைட்டும் பார்த்திங்கன்னா ஒன் சைடு தான் கொடுத்துருக்காங்க. F4 மாடலுக்கு வர மாதிரி 2 ஃபங்க்ஷன், அதாவது ஒன்று வந்து ஃபுல் பிரைட்னஸ், இன்னொன்று வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக இருக்க மாதிரி, அதுக்கப்புறம் ஃபுல் ஆஃப், இந்த மாதிரி 2 ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க. வெளிச்சம் போதுமான அளவுக்கு தான் இருந்துச்சு, கொஞ்சம் மோசம்லாம் சொல்கிற கிடையாது. முதல்ல F4ல் கூட கொஞ்சம் டிம்மாக இருந்த மாதிரி இருந்தது, பட் F5ல் நல்லாவே வெளிச்சம் அந்த ஊசி பேட்டுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதே மாதிரி தெரிஞ்சுது. சைடில் முதல்ல அந்த F4ல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் ஃபுல்லாக தெரியும், இப்போ வெறும் ஜாக்குன்றது மட்டும் ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. தைக்கிற அளவுக்கு வெளிச்சம் எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப்பு நான் சொன்னேன் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கழட்டிக்கலாம். நீடில் கார்டு கொடுத்துருக்காங்க, அந்த இது கையில் அடிப்படக்கூடாதுன்ட்டு. மொத்தம் அவுட்லுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க. சிம்பிளாக ஒரு பேசிக் மிஷினுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. மார்க்கெட்டில் நிறைய பேர் இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா பேசிக் மிஷினில் சேல்ஸ் ஆகிறது இதுதான் நம்பர் 1 இருக்குது போயிட்டுருக்குது. F4 ஸ்டாப் பண்ணியிருந்தால் கூட F5ஓட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா மோசம் கிடையாது, அந்தளவுக்கு நல்லாவே நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ போர்டுக்கு வரலாம். போர்டில் டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக டைமண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஸ்பீடு RPM பார்த்தீங்கன்னா 4000 RPMக்கு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் மிஷினோட RPM 5000 RPM இருக்குதாமா. 4000 RPMக்கு சேஃப்டி பர்பஸ்க்காக லாக் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பீட் வேணுமோ அந்தளவுக்கு செட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மைனஸ்ன்னு 2 பட்டனில் மட்டும் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. நீடில் அப்பர் பொசிஷன் டவுன் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீடில் அப்பர் பொசிஷனாக மாறிக்கும். அதே ப்ளஸ் பட்டனை திரும்பி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மைனஸ் சிம்பிள் வந்து கீழே வந்துடும். இப்போ வந்து நீடில் பொசிஷன் வந்து இன்ஷர்ட்டில் குத்தி நிற்கும், அதாவது எப்போவுமே ஸ்டாப் பண்ணிங்கன்னா ஊசி வந்து உள்ளே குத்தி நிற்கும். இதுதான் டைரக்ட் டிரைவோட அட்வான்டேஜ் மாடல்ன்றது. ஏன்னா நம்ம தைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பவர் பட்டன் ஆன் பண்ணோம்னா ஒரே ஒரு டைமர் ரொட்டேட்டிங் ஆகுங்க, வீல் வந்து ஒரு டைம் சுற்றி தான் நிற்கும், அதனால் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இது ஜாக்கோட எல்லா மாடலையுமே இது பேசிக்காக தான் வருதான். நாங்கள் எல்லா விதமான ஃபேப்ரிக் தச்சுட்டோன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். எங்களுடைய இதில் ஏதாவது பனியன் துணி தான் திருப்பூரில் அதிகம். நாங்கள் எல்லா ஃபேப்ரிக்கும் தச்சு பார்த்தாலும் எங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் எந்த ஒரு நெகட்டிவ்க்கு நாங்கள் சொல்கிற மாதிரி கிடையாது. இவங்களுக்காக இது தச்சு காமிக்கிற வீடியோஸ்க்காக எங்கேயுமே நூல் கட் ஆகலை. ஏன்னா நாங்கள் இப்போ ரீசெண்டாக எங்களுடைய பர்சனல் யூஸ்க்காக நிறைய பேண்ட் ஷர்ட் கூட தச்சு பார்த்தோம், நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நிறைய டைம் நான் சொல்லியிருப்பேன் சார் இது வந்து லேடிஸ்க்கு மிஷின், அப்போ நாங்கள் ஜென்ஸ் தைக்கக்கூடாது அப்படின்னு கிடையாதுங்க. ஜென்ஸும் தைக்கலாம், இருந்தாலும் இது வந்து லேடிஸ்க்கு தான் அதிகமாக வந்து வாங்கியிருக்காங்க. ஏன்னா இதை விட ஹெவி மெட்டீரியல் தைக்கிற மாதிரிலாம் இன்னும் இதிலேயே ஜாக்கில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. பேசிக் மாடல்னால நிறைய பேர் லேடிஸ்க்கு வந்து இந்த மாடல்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். டிப் அண்ட் டிப் பட்டன்லாம் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே தெரியும். பெர்சனலாக பார்த்தீங்கன்னா F4 விட F5ல் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டெலாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. திக்னஸ் தைக்கக்குள்ளே எங்கே ஒருங்கி ஸ்ட்ரகிள் கிடையாது, நல்லாவே இருந்தது. ரீசெண்டாக கூட ஸ்கூல் ஆர்டர்ஸ்லாம் தைச்சி கொடுத்தோம், ஹெவி மெட்டீரியல் எல்லாமே இந்த மிஷினில் கொஞ்சம் நிறையா ஸ்டிச் பண்ணி பார்த்தோம், எங்கேயுமே ஸ்ட்ரகிள்லாம் கிடையாது. ஸ்டிச்சிங் பெர்ஃபார்மன்ஸு ஸ்டிச்சிங் குவாலிட்டி நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு சில சைனா பிராண்டுன்னு பார்க்கக்குள்ள அந்த ஸ்டிச்சிங் வந்து ஸ்ட்ரைட்டாக வராது, ஒரு வந்து கிராஸ் ஸ்டிச்சஸ் வரும். அது ஜாக்கில் வந்து இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ முக்கியமாக ஒன்று சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேர்ஸு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜாக்கோட ஸ்பேர்ஸ் எல்லா பக்கமும் கிடைக்கிது, ஆன்லைன்லையும் கிடைக்கிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அதனால் முதல்ல ஸ்பேர்ஸ் பிரச்சனை இருந்தது, பட் இப்போ வந்து எல்லா பக்கமும் 90% வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. நீங்கள் எந்த மாடல் எடுத்தாலும் இப்போ உங்களுக்கு ஸ்பேர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸ்டிச்சிங் பண்ணதில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள், ஸ்டிச்சிங் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் கிட்டத்தட்ட கொஞ்சம் ரொம்ப மொத்தமாகவே தச்சு காமிச்சேன் உங்களுக்காக. கிட்டத்தட்ட ஒரு 12 துணி மடிப்பு இருக்கும் அந்த ஃபோல்டு, டபுளாக மடித்து அதிலே திக் பண்ணி காமிச்சேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக இது ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த புது அப்டேட்டை உண்மையிலே நமக்கு ரொம்ப வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா நான் கூட F4க்கும் F5க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நான் செக் பண்ணி பார்க்கல. அந்த போர்டு அப்டேட்டு சில மாற்றங்கள்லாம் பண்ணக்குள்ள அந்த ஹெவி பல்லு அதெல்லாமே கொஞ்சம் ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க.
இனி தைரியமாக நீங்கள் எஃப்ஐ எடுக்கலாம். அதுக்கு என்னுடைய தரப்புலேருந்து என்னுடைய கருத்து தான் இது. ஏன்னா எடுக்காத உங்கள் தனிப்பட்ட முடிவு. எங்கள் ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரே ஒரு நெகட்டிவ்னு எனக்கு சொல்கிறது பார்த்தீங்கன்னா F4 வந்து மார்க்கெட்டில் லாஸ்ட்டாக ஸ்டாப் பண்ணும்போது 22,000 வித்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த மாடலோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூரில் 23,500 24,000 வரைக்கும் வித்துட்ருக்காங்க. இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட சேர்த்து ஒரு ஊர்லேயும் விலைகள் வந்து மாறுபடலாம். அதனால் இது மட்டும் கொஞ்சம் எனக்கு ஒரு சின்ன நெகட்டிவாக தெரியுது. ஆனால் அவங்க சைட்லேருந்து கேட்கல பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்டோட கம்பேர் பண்ணி பாருங்கன்னு சொல்லக்குள்ள அந்த ரேட் எங்களுக்கு நியாயமாக தான் தெரியுது. பெல் குவாலிட்டி, லுக் வைஸு எல்லாமே எங்களுக்கு 100க்கு 100 பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்னோம்னா கண்டிப்பாக கொடுக்கலாம். இதுக்கு ஏன் தச்சு பார்த்தது தான் எங்களுக்கு நாங்கள் வந்து எதுவுமே ஒரு வீடியோ வந்து ரிவ்யூ பண்ணுவோம். இது போக பார்த்தா இன்னும் வரிசையாக நிறைய வீடியோஸ்லாம் இருக்குதுங்க. எல்லாமே நாங்கள் தச்சு பார்த்து தான் பண்ணது. ஏன்னா எங்கள் கார்மெண்ட் யூனிட்டுக்கு முழுக்க சப்போர்ட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெமோ மிஷின்ஸ் தான் எங்களுக்கு அதிகமாக வந்து கொடுத்தனால எங்கள் யூனிட்டில் மிஷின் பற்றாக்குறை கிடையாது. அதனால தான் இதில் முக்கியமாக இன்னொன்று சொல்கிறேன். என்ன அட்வான்டேஜஸ், என்ன டெஸ்டிங் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜாக்கோட வெப்பேஜ்லேயே பாருங்கள். இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எல்லாமே இந்த மிஷினில் அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. மிஷின் கிட்டத்தட்ட ஒரு 500 மணி நேரம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கண்ட்ரோல் பாக்ஸ் ஒரு 30,000 டைம் செக் பண்ணியிருக்காங்க. எல்இடி லைட் ஸ்விட்சு, இந்த வோல்டேஜ் ப்ராப்ளம், டெம்பரேச்சர், இது எல்லாமே கம்பல்சரி செக் பண்ணியிருக்காங்க. இதான் அதிகாரப்பூர்வமான சர்டிஃபிகேட்டோட ஜாக்கோட வெப்சைட்லேயே இருக்குது. மெயினாக நான் இன்னொன்று சொல்லணும், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து நிறைவேக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவை நமக்கு ரிவ்யூ கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அகில் ஷூயிங் மிஷின்ஸு. இவங்க இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லேயும் மிஷின் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோட டீலரோட அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன். பஜாஜ் கார்டில் தான் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. புதுசாக யாருக்கும் இஎம்ஐ பண்ணி தரது கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி பஜாஜோட கஸ்டமர் அந்த ஐடி பஜாஜ் கார்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இஎம்ஐயில் தாராளமாக வாங்கிக்கலாம். அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இவங்க திருப்பூரில் மில்லர் ஸ்டாப் லக்ஷ்மி நகர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்குது. உங்களுக்கு லக்ஷ்மி நகரம் எல்லாருக்குமே தெரியும். மிஷினோட மார்க்கெட்டே அங்கே தான். இவங்க மல்டி பிராண்ட் ஷூயிங் மிஷின்ஸ், அதாவது எல்லா விதமான மல்டி பிராண்ட் ஷூயிங் மிஷினும் வச்சுருக்காங்க, ஜாக்கும் வச்சுருக்காங்க. இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ், அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது மிஷின் தேவைப்பட்டால் தமிழ்நாடு முழுவதுமே இவங்கள்கிட்ட மிஷின் சர்வீஸ் கிடைக்குங்க, அவைலபிளாக கிடைக்கும். உங்களுக்கு யாருக்கும் தேவைப்பட்டால் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கணும் பணியுடன் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் நிறைகள் இருந்தால் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். புதுசாக வரவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பணியுடன் கேட்டுக்கிறேன். கீழே கூடிய சீக்கிரம் நம்ம வீடியோ வந்து அதாவது நம்ம யூடியூப் சேனல் வந்து 50,000 சப்ஸ்கிரைபர்ஸோட போது அதுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க தமிழ், வர்க்கம் தையல் துறை. நன்றி, வணக்கம்.